நான் இந்த டிவி சீரியல் எடுக்கிற டேரக்டர்லாம் பார்த்தா ஒரு சில விஷயம் கேட்கணும்னு நினச்சி வச்சிருக்கேன். அதில் மொதல் விஷயம், இப்போ ஒரு எபிசோட் எடுக்கிறீங்க, அதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பண்ணுறீங்கன்னா அதையும் அவ்வளோ இழுக்கிறீங்க. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு 10 எபிசோடு, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு 5 எபிசோடு, அவங்க சரியாகி வெளிவரத்துக்கு 50 எபிசோடு, 1000 2000 எபிசோடு எடுக்கணும்னு எப்படி பண்ணுறீங்களா? சரி, அதை கூட விடுங்க. மற்ற நாட்டோட டிவி ஷோலாம் பார்த்துருக்கீங்களா? அதாவது அவங்களோட சீரியல் பிரேக்கிங் பேட், கேம் ஆஃப் த்ரோன், அப்படியே நம்ம பக்கம் திரும்பி பாருங்க. ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி, ஒரு அம்மா நடந்துனே இருக்குது. அது நடந்து முடிஞ்சா என்னன்னு கூட தெரியல. இந்த மாமியார் மருமகள் சண்டைலாம் உண்மையாலுமே இருந்துச்சான்னு தெரியல. இவங்க சீரியலை காமிச்சு டெய்லி இவங்க வீட்டில் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, நான் ஏன் இவ்வளோ வன்மத்தை கொட்டுறேன்னா, எல்லார் வீட்லையும் இந்த அம்மாக்கள் ஆயாக்கெல்லாம் உட்காந்து பார்ப்பாங்கல்ல. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா உட்காந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்த்துன்னு இருக்காரு. ஏதாவது ஒரு நாள் அந்த நாடகத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டாருன்னா அதை ஓடிடியில் வேற வந்து உட்காந்து பார்க்குறாரு. எனக்கு அப்போதான் தெரியும் இந்த சீரியல்லாம் ஓடிடியில் வேற விடுறாங்கன்னு. தயவு செஞ்சு இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் 50 எபிசோடு எடுத்தாலும் சரி, இந்த குடும்ப சண்டையெல்லாம் விட்டுட்டு கதையோட வாங்க, நானும் உட்காந்து பார்க்குறேன்.